இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா சின்ன சின்ன காரியங்களை விட்டு கொடுக்க மனதில்லாம, மன்னித்து விட மனதில்லாம, வாழ்க்கை முழுசும் சமாதானம் இல்லாம போராடி கொண்டிருக்கவங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்றாரு, நீங்களே நஷ்டத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, கஷ்டத்தை ஏன் பொறுத்து கொள்கிறதில்லை. அந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கும்போது தேவன் நம்மளை நிறைவா என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பா. மனிதர்களிடத்துல போராடி கொண்டிருப்போமானா எப்பொழுதும் அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது, எப்பொழுதும் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்ம நினைக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம சாதித்து விட முடியாது. ஆனா ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நம்ம ஆவிக்குரிய கூட்டத்தோட ஐக்கியம் கொள்ளுவோம். அப்பொழுது நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். தவறான ஆலோசனைனால கெட்டுப்போன கூட்டம் இருக்கு பாருங்க, அது பெருங்கூட்டம். அப்படிப்பட்ட பெருங்கூட்டத்துல ஒருத்தர் தான் ரெகோபயாம். இந்த ரெகோபயாம் சரித்திரத்தை பார்த்தா ராஜ்யபாரமே இல்லாம போயிருச்சு. 12 கோத்திரம் இருந்த அந்த பிரம்மாண்டமான இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படியே உடைஞ்சு செதறி 10 கோத்திரம் தனியா போயிட்டாங்க. இந்த ரெகோபயாம் கூட 2 கோத்திரம் மட்டும் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பேரரசனா இருந்த அந்த மனுஷன் ஒரே நாள்ல சொன்ன ஒரு வார்த்தையினால எல்லாம் செதஞ்சு ஓடி போய் சின்ன கூட்டமா மாறிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர் கேட்ட ஆலோசனை. முதல்ல முதியோர் இடத்துல ஆலோசனை கேட்கிறாரு, நல்ல ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனை சொல்லியிருந்தாருன்னா அவருடைய ராஜ்யம் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா இவர் அதை சொல்லாம தான் வயதுக்குட்பட்ட சகோதரனோட ஆலோசனை என்ன செய்றாரு, கேட்கிறாரு. அவங்க சொல்ற ஆலோசனை கேட்டு அதன்படியே பதில் சொன்னார் பாருங்க. ஆக மொத்தம் எல்லாம் போச்சு. அவ்வளவு பெரிய இஸ்ரவேல் தேசமும் சிதறண்டு ஓடி போச்சு. ராங் ஃபெல்லோஷிப், ரைட் ஃபெல்லோஷிப் இருக்குமானா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும். ஹல்லேலூயா.